கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் சங்கீதங்களின் புத்தகம் 57 1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் ஒரு சட்டைகளின் நிழலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லப்படுகிறது எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், செய்வன் என்று சொல்லி தாவீதுக்கு செய்ததை கர்த்தர் உனக்கு செய்வார். தாவீதுக்கு கர்த்தர் இறங்கி அவருக்காய் யாவும் செய்து முடித்த ஆண்டவர் உனக்காய் யாவும் செய்வார். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அத்தனை அற்புதங்கள், அத்தனை நன்மைகள், அத்தனை வாழ்க்கையில உயர்வுகளை, மேன்மைகளை தாவீது அனுபவித்தார். இன்றைக்கு தேவன் உன்னுடைய வாழ்க்கையில, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் உனக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உனக்காக செய்ய போகிறார். நீ தேவனை நோக்கி கூப்பிடு. தாவீது வாழ்க்கையில செயல்பட்ட அனைத்து மேன்மைகளும், அற்புதங்களும், அதிசயங்களும், ஜெயங்களும், பாதுகாப்பும் உன் வாழ்க்கையிலே வந்து சேரும். ஆமென். இந்த வேதாமத்தை பார்க்கும் பொழுது அதிகமாய் பேசப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதர் தாவீது அவர்கள் மாத்திரமே. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஆமென். இங்க வேதம் சொல்லப்படுது, தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் கர்த்தர் தாவீதுக்கு செய்ததை வசனத்தின் வாயிலாக, தேவனுடைய வார்த்தையின் வாயிலாக மகிமைப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் கர்த்தர் அவருக்கு நன்மை செய்திருக்கிறார். தாவீது தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுதெல்லாம் தாவீதுக்கு சரியான பதில்களை கர்த்தர் ஆச்சரியமாய், அற்புதமாய், அதிசயமாய் செய்திருக்கிறார். தாவீது கர்த்தர் பாதத்திலே அவருடைய வார்த்தையை நம்பினபடியால் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே அவருடைய கரத்தினாலே தேவன் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தேவனை ஆராதிக்கிறதுல, தேவனை துதிக்கிறதுல, தேவனுடைய சமூகத்தை நாடுகிறதுல தாவீது நமக்கு ஒரு முன்னுதாரணம், முன்னோடி. அவர் ஒரு பெரிய ஆராதனை வீரர் ஆகினாலே தான் அவர் தேவனுடைய இருதயத்துக்கேற்ற தாசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தேடினது போல கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்ய வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை செய்து முடிப்பார். தாவீது கர்த்தரை நம்பினது போல, அவருடைய வார்த்தையை நம்பினது போல நீங்களும் நம்பும் பொழுது உங்களுக்குரிய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற தாசனாக இருந்தது போல, தேவனுடைய, அதாவது கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற தாசனாக கர்த்தரையே கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு இருதயம் படைத்த தாவீதை போல நீங்களும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய், தேவனுடைய பார்வைக்கு, அவருடைய சிந்தனைக்கு, அவர் பார்க்கும் பொழுது, அவரை உங்களை எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் நடப்பீர்களானால், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்திருப்பாய் என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி செய்வார். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆடுகள் மேய்த்திருந்து கொண்டிருந்த தாவீது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு கர்த்தர் 1 சாமுவேல் 16 எல்லாரும் குடும்பமாய் கூடியிருக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து பலி செலுத்துகிறார்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலும் அங்கு இருக்கிறார். எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், உறவுகள் அழைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், தாவீதை தவிர எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது மாத்திரம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் தேவன் பாருங்கள், ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு கர்த்தர் செய்த கனம், கர்த்தர் செய்த மகிமை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். இன்னும் சொல்ல போனா, கர்த்தர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அபிஷேகம் பண்ணி
தம்முடைய திட்டத்தை, எதிர்கால நோக்கத்தை தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் எப்பொழுதும் தங்கியிருக்கும்படி செய்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம். வேதம் சொல்லப்படுகிறது, சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து இளையவனை என்ன செய்கிறார்? உயர்த்துகிற தேவன். ஆகினாலே குப்பையில நீ இருந்தாலும் சரி, இளையவனா இருந்தாலும் சரி, பரதேசியா இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, தேவன் தெரிந்து கொள்ளப்படுகிற மனுஷரை தேவன் உலகம் தள்ளலாம், உறவுகள் தள்ளலாம், குடும்பங்கள் தள்ளிவிட்டாலும் சரி, தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய திட்டத்தை, அவருடைய மகிமையின் காரியங்களை, அவருடைய தேவ ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிகளுக்குரிய ஆத்தும அர்ப்பணிக்கூடிய அபிஷேகத்தின் மீது கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வைத்து உங்களை தேசத்திலே பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நிச்சயம் நடக்கும். ஆமென். பிரைஸ் காட். இரண்டாவது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியம், தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது பாருங்கள், இஸ்ரவேலிலே அத்தனை பராக்கிரமசாலிகள், சவுலுக்கு சமமானவன் ஒருவனும் கிடையாது. ஆனால் கோலியாத்துக்கு முன்பாக பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்ட யுத்த வீரர்களும் பராக்கிரமசாலி எனப்பட்ட சவுலும் சரி, சௌரியவான், அவனுக்கு சமமானவன் ஒருவனும் இல்லை. ஆனால் கோலியாத்தை பார்த்து பயந்து ஒளிந்து கொண்டவர்கள். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, பரிசுத்தத்தால் நிரப்பப்பட்ட என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு முன்பாக கோலியாத்தால் நிற்க முடியவில்லை. தேவன் இல்லாத, கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாத, இயேசு கிறிஸ்து இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு தாவீது செயல்படுகிறார். ஆகினாலே தான் கர்த்தர் தாவீதை கொண்டு கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், தாவீதுக்குள்ள இருந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். தேவன் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவரால், கர்த்தருடைய நாமம் இல்லாமல், தேவனுடைய அபிஷேகம் இல்லாமல், தேவனுடைய அழைப்பு இல்லாமல் சத்துருவை ஜெயிக்க முடியாது. அந்த சத்துருவை ஜெயிக்க தேவனோடு கூட இருக்கும் பொழுது தாவீதுக்கு கொடுத்த பெரிய ஜெயத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், உன் வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்கிற காரியத்தில் தேவனுடைய திட்டங்கள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உடைய கிரியைகள், அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். தேவன் மீது முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் செய்கிற, எதிர்கொள்ளுகிற, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் கர்த்தர் அழித்து போடுவார். தாவீதுக்காய் கர்த்தர் செய்து முடித்தார். தாவீது என்னை நோக்கி கூப்பிட்ட பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் அவருக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். இஸ்ரவேலை தாவீது ரட்சித்தார். இஸ்ரவேலுக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் புலம்பல்கள் மாறும், உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்கள் துக்கம் மாறும், உங்களுடைய வேதனைகள் மாறும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். தாவீது வாழ்க்கையில புலம்பல், துக்கம், கண்ணீர் வந்தது. ஆனால் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து, தேவனை மாத்திரம் நோக்கி கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஆண்டவரே என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் மாற பண்ணின பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறார், கீர்த்தனம் பண்ணுகிறார். தாவீதுடைய இரட்டை கர்த்தர் கலைத்து போட்ட பொழுது, மகிழ்ச்சியான கட்டினால் இடை கட்ட பொழுது தேவனை துதித்து ஆராதிக்கிறவராயிருந்தார். உன் புலம்பல் இன்றைக்கு மாறப்போகிறது. தாவீதின் புலம்பலை கர்த்தர் நீக்கினது உண்மை. இன்றைக்கு உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். உங்கள் புலம்பல் இன்னோடு முடிந்து போக போகிறது. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. உங்கள் வேதனை நாட்கள் முடிந்து போக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வேதம் சொல்லப்படுகிறது, தாவீதுக்கு கர்த்தர் செய்த ஒரு கிருபை. சங்கீதம் 51:1 10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். என்பது சங்கீதம் 32:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அந்த பாவத்தை
தன்னை விட்டு நீங்கும்படியாக, சுத்திகரிக்கும்படியாக, அந்த பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கும்படியாக தேவனிடத்தில் சுத்திகரிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறார். அவருடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அவருடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். அவருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். தாவீதுக்கு கர்த்தர் புது இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றி மறுபடியும் அவர் எழுப்பி பிரகாசிக்கும்படி செய்கிறார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது என் அன்புக்குரியவர்களே, அதைத்தான் அவர் சொன்னார். அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கினார் என்று சொல்லுகிறார். அவருடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது, பாவம் மன்னிக்கப்பட்டது என்றால் இயேசு கிறிஸ்து உன்னை என்னை மன்னிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கை மாற்ற தேவனுடைய பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காகவே அவரை தந்தரில் இருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய ரத்தத்துக்குள்ளே வந்து விடுங்கள், அவருடைய விடுதலைக்குள்ளே வந்து விடுங்கள், அவருடைய சத்தியத்திற்குள்ளே வந்து விடுங்கள், இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்து விடுங்கள். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார், நீதிமானாக்க வல்லவராக இருக்கிறார், உன்னை சுத்தப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வேதம் சொல்லப்படுகிற சங்கீதம் 30:2-3 என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டு நீர் என்னை குணமாக்கினீர். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த வியாதி சுகமாக்கப்பட்டது. இன்னைக்கு என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உன் வியாதியை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆம் கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். ஆமென். சங்கீதம் 6:2-10 வரைக்கும் வாசித்து பாருங்க. என் மேல் இரக்கமாயிரு கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் சமூகத்திலே தேவனை நோக்கி தாவீது கூப்பிடுகிறார். கர்த்தாவே என்னை குணமாக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவன் உன்னை குணமாக்குவார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுங்கள். ஆண்டவரிடம் போய் செய்யுங்க. ஆண்டவரே, என் மகளுக்கு இறங்க, என் மகனுக்கு இறங்க, என் புருஷனுக்கு இறங்க, என் மனைவிக்கு இறங்கும், என் குடும்பத்துக்கு இறங்க, எங்களை குணமாக்கும், என் வியாதி நீங்க என்னை சுத்தப்படுத்தும், என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுங்கள். வேதம் சொல்லப்படுகிறது, குமாரனாகி இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ரட்சிப்பு அனுப்ப வல்லவராக இருக்கிறார். உன் வியாதி நீக்கி உன்னை ஆரோக்கியப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை கரத்தை நீட்டி உன்னை தொட்டு குணமாக்க வல்லவராக இருக்கிறார். தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு குணமாக்கப்பட்டாரே. கர்த்தர் உன்னையும் ஆச்சரியமாய் குணமாக்குவார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து நான் சொல்லுங்க, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 118:5 சொல்லப்படும், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரனை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். சங்கீதம் 31:8 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:45 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடி நான் விசாலத்தில் நடப்பேன். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் வசனங்கள் ஏராளமா இருக்கிறது. தேவன் நல்ல வார்த்தைகளை நமக்கு கொடுத்து இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், சங்கீதம் 18 சொல்லப்படுகிறது. பாருங்கள், என் ஆபத்திலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விசாலத்தில் கொண்டு போய் வைக்க போகிறார். ஆமென். நீங்கள் பெருக போகிறீர்கள், நீங்கள் விருத்தி அடைய போகிறீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தருடைய கரம், அவருடைய வல்லமையுள்ள கரம் உங்கள் மேல் இறங்க போகிறது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தாவீது செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவருடைய கட்டளையை கைக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவிலே நிரம்பிருங்கள். அழைத்த அழைப்பை தெரிந்து கொள்வதில்லை தயவு செய்து இழந்து விடாதிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிலைத்திருங்கள், பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள். ஆமென். நீங்கள் செய்த குற்றங்களை, பாவங்களை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார். உங்கள் நெருக்கங்கள் மாறும், துன்பங்கள் மாறும், கண்ணீர் மாறும், வேதனைகள் மாறும். தேவன் உங்களை பாதுகாப்பார், எல்லா சத்துருவிலிருந்து காப்பார். கர்த்தர் உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார். சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் நடத்துவார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும், ஒவ்வொரு
குடும்பங்கள் மீது தேவ வல்லமை இறங்குவதாக. அவர்கள் எதற்காக நோக்கி கூப்பிடுகிறார்களோ, எதற்காக மன்றாடுகிறார்களோ, அதற்குரிய அற்புதத்தை, ஜெயத்தை, நன்மையை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை தேவன் கட்டளையிடுவீராக. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. உடைய கரங்கள் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.